வணக்கம். திமுகவின் ஆலமரம் சரிந்ததா? போலீஸ் குவிப்பு, அதிர்ச்சியில் ஸ்டாலின். நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த 20 ஆண்டுகள் திமுக ஆட்சி அமைக்காது. விஜய் அவர்கள் முதல்வராக தற்பொழுது இருக்கலாம். அடுத்து அதிமுக ஆட்சியை கைப்பற்றலாமே தவிர திமுக இனி ஆட்சியை கைப்பற்றுவது மிகப்பெரிய ஒரு கடினம் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகம் தோல்விற்கு காரணம் வரக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அவமானப்பட்ட தோல்வியாக அமையும். இதற்கு முக்கியமான காரணம் கூட்டணி இல்லாததுதான். திமுக கூட்டணி இல்லாமல் முதல் முறையாக தனித்து போட்டியிடுகிறது. இந்த தேர்தலில் திமுக பெறக்கூடிய வாக்கு வங்கியின் சதவீதம் இதுவரை அல்லாத மிகப்பெரிய ஒரு தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய வாக்கு சதவீதமாக மாறும் என்ற தகவலும் தற்பொழுது பேசும் பொருளாக மாறியுள்ளது. ஸ்டாலின் அவர்கள் தனது மகன் உதயநிதி, அவரது மகன் இன்பநிதியால் தான் தற்பொழுது திமுக இந்த நிலைமைக்கு மாறியுள்ளது. மாஜி அமைச்சர்கள், திமுகவின் ஆட்சியில் மாஜி நிர்வாகிகளையும் அதிகார படைத்த மாஜி அமைச்சர்களையும் அவர்களது ஆட்சியில் கட்டுக்கோப்பாக வைக்காத காரணத்தினாலும் அனைத்து துறைகளிலும் ஊழல் முறைகேடு கிட்டத்தட்ட 30 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும். பொருளாதார ரீதியாக முன்னிலை அடைந்திருக்க வேண்டும். ஆனால் திமுக நிதி பட்ஜெட் தாக்கலில் சுமார் 30% திமுகவின் மாஜி அமைச்சர்கள் அதை கையாடல் செய்துள்ளதாக நடைபெறக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆதாரங்களுடன் தாவேகாவின் சிட்டிங் அமைச்சர்கள் வெளியிட போவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதுவரை அல்லாத ஒரு மிகப்பெரிய அளவிலான சட்டசபை கூட்டத்தொடர் இனி நடக்கப்போவது உறுதிதான். அதில் திமுக இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்சம் அவமானங்களும் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான பார்க்கக்கூடிய வகையில் அமையும். திமுக, அண்ணா அவர்கள் உருவாக்கிய திமுக தற்பொழுது உதயநிதி அவர்களாலும் இன்பநிதி அவர்களாலும் திமுக முழுவதுமாக தோல்வி அடையக்கூடிய வகையில் அமைந்துவிட்டது. தமிழ்நாட்டு மக்கள் இனி திமுகவிற்கு வாய்ப்பு வழங்க மாட்டார்கள் என்பதையும் ஆதாரங்களுடன் நம்மால் பார்க்க முடிகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை எதிர்க்கட்சி அந்தஸ்து தான். ஆனாலும் அந்த எதிர்க்கட்சியாக உதயநிதி அவர்கள் சிறப்பாக செயல்படவில்லை. எதற்கெடுத்தாலும் திமுகவின் ஆட்சியில் நாங்கள் தான் கொண்டு வந்தோம் என்று கூறுகிறார். ஆனால் அந்த திமுகவின் ஆட்சியில்தான் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் தவறான வழிக்கு சென்றதும் போதைக்கு அடிமையாகி இருந்ததும் திமுகவின் ஆட்சியில்தான் அதிகமாக இருந்தது. அதையே திமுக ஒத்துக்கொள்ளவில்லை. திமுக ஆட்சியில் சில திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது உண்மைதான். பிறகு எதற்காக அவர்கள் 5 ஆண்டுகள் இருந்தார்கள்? அதே சமயம் தவறுகளை முழுமையாக தடுத்திருக்க வேண்டும். ஆனால் திமுகவின் ஆட்சியில் தவறுகள்தான் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது என்பதையும் மறுக்கக்கூடாது. இப்பேற்பட்ட ஒரு அரசியல் களத்தில் திமுக ஆலமரம் நடைபெறக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் முதல்வர் விஜய் அவர்கள் தலைமையிலான அமைச்சரவை விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியுள்ளது. இந்த விளக்கத்தில் எதிர்பாராத பல திருப்பங்கள் உருவாகலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. அதிலும் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திற்கு செல்ல முடியாத ஒரு தோல்வியையும் அடைந்துவிட்டார். இதற்கு யார் காரணம்? ஸ்டாலினா என்று கேட்டால் அவரது மாஜி அமைச்சர்கள்தான். ஒவ்வொரு முறையும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் 10 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத திமுக கிடைத்த ஒட்டுமொத்தமான அதிர்ஷ்டத்தை அவர்கள் ஒரே ஆண்டில் முழுமையாக அதை மக்களுக்கு எதிராக திருப்பிவிட்டார்கள். ஒரு துறையிலாவது இவர்கள் நல்ல பேர் இருக்கிறதா? தாவேக ஆட்சி அமைந்த பிறகு 10வது நாளிலேயே அரசு உயர் அதிகாரிகள் இது போன்ற ஒரு அரசை நான் பார்த்ததில்லை, மிகவும் கிளீனாக மிகவும் ஒட்டுமொத்தமான மக்களின் சேவகனாக இந்த ஆட்சி அமைந்திருக்கிறது என்று அரசு உயர் அதிகாரிகளை கூறுகிறார்கள் என்றால் தற்பொழுது உண்மையான மக்களாட்சி தமிழ்நாட்டில் நடக்கிறது என்பதுதான் அர்த்தம். ஆனால் தமிழ்நாட்டில்
திமுக மிகப்பெரிய அளவிலான ஒரு மோசமான ஆட்சியை நடத்தி அதில் ஊழல்களும் முறைகேடுகளும் திமுக செய்ததன் காரணமாகத்தான் மக்கள் தூக்கி வீசியிருக்கிறார்கள் திமுகவை. சரி, நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் திமுக ஏன் தோல்வியை தழுவும், எதற்காக தோல்வியை தழுவும், திமுகவின் ஆட்சி அதிகாரங்கள் ஆலமரம் சரிந்ததாக கூறப்படுவதற்கு காரணம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, திமுக நடைபெறக்கூடிய தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அவமானம் ஏற்படுத்தப்படும். அதற்கு முக்கியமான காரணம் கூட்டணி இல்லாததுதான். திமுகவிடம் கூட்டணி இல்லை என்றால் திமுக என்னதான் குட்டிக்கரணம் அடித்தாலும் வெற்றியடைவதற்கு வாய்ப்பே இல்லை. திமுகவின் கூட்டணிகள் மிகவும் முக்கியமானது காங்கிரஸ், இரண்டாவது முஸ்லீம் லீக், மூன்றாவது விடுதலை சிறுத்தைகள். இந்த 3 கட்சிகளும் தற்பொழுது இல்லை. இதனால் திமுக எப்படி வெற்றியடையும்? திமுகவின் ஆலமரம் முழுவதும் சரிந்ததாகத்தான் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியை அரசியலில் கொண்டு வராமல் இருந்திருந்தாலும், திமுகவின் மாஜி அமைச்சர்களை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தாலும் தற்பொழுது திமுக மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரத்தில் மூத்த அரசியல் விமர்சகர்கள் கூறுவதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆனால் இதற்கெல்லாம் யார் காரணம்? திமுக தலைமை ஸ்டாலின் தான் தனது மகனுக்கு இளைஞரணி செயலாளராகவும் குறிப்பாக இளவரசர் பட்டமும் துணை முதல்வர் பதவியும் கொடுக்கப்பட்டு திமுகவை இப்பேற்பட்ட ஒரு மோசமான சூழலுக்கு கொண்டு வந்து விட்டார்கள். இப்பொழுதும் கூட திமுகவின் அடிப்படை உறுப்பினர்களது மகன்களும் மகள்களும் கல்லூரி படிப்பை படிப்பதற்கு திமுக நடத்தக்கூடிய மாநாட்டின் வாசலில் ஒரு குடத்தை வைத்துக்கொண்டு உண்டியல் பணத்தை கேட்கிறார்கள் கல்வியின் செலவிற்காக. ஆனால் கோபாலபுர குடும்பத்தின் வாரிசுகள் லண்டனுக்கு செல்கிறது. தமிழ்நாட்டில் எந்த ஒரு மாற்றமும் நடைபெறவில்லை. ஆனால் தலைவர்களது வீட்டில் மட்டும் மாற்றங்கள் நடைபெறுவது ஏன், எப்படி என்ற கேள்விகள் தற்பொழுது இருக்கக்கூடிய இளைஞர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இதனால் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது நிலைகுலைந்து விட்டார் என்றும் கூறப்படுகிறது. நடைபெறக்கூடிய இடைத்தேர்தலிலும் சரி, உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, திமுக வெற்றி அடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். பலரும் திமுகவின் ஆலமரம் சரிந்ததாக கூறுகிறார்கள். அதை பற்றியும் உங்களது கருத்துக்களை கூறுங்கள். மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? எதை சரி செய்தால் திமுக ஆட்சி அமைக்கும் என்பதையும் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.